தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை தடுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் திமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. சமீப காலமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குவதும் மீனவர்களை கைது செய்து படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 534 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பலமுறை கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் ஒன்றிய அரசு மீனவர்கள் பிரச்சினையில் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக திமுக குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மீனவர்கள் பங்கேற்று ஒன்றிய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.